ஆமாம் ஆமாம் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப். ஒரு ஷொக்காக வந்துட்டு கேட்டாங்களே என்னத்துக்கு இந்த நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு மாதிரி. ஓகே போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. ஓகே ஓகே பாய் பாய். எது பாய் அக்னிங்கடா அக்னி. பாய். ஸோ எங்களுடைய அடுத்த 3வது இன்டர்நேஷ்னல் பயணம் வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையாக பெருமையாக இருக்குது. வந்து பாய் ஸ்ரீலங்கா. ஸோ கவிதாஸ் அக்னியாக்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ் கலந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து சாப்பிட்டு பார்க்கும். கொஞ்சம் சஸ்டாக இருக்கும் நினைக்கிறது வந்து எனக்கு தெரியும். கொழும்புலேருந்து இப்போ நம்ம டேக் ஆஃப் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து டோஹாவுக்கு போகணும். ஹோட்டலில் நல்ல வெயில் தான் இருக்கிறேன். இதில் ஒரு டீ வந்து சரியாக இலங்கை மேகிட பார்க்குறேன். இலங்கை என்ன சேஃப்டாக. Oh my god. Oh fuck. நம்ம வந்து அடுத்த போகிற நாடு எது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்க. ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பியாக்கள் வந்து என்னை அனுப்பி போட்டு வந்து அதில் நிற்கிறாங்க வாசலில். நான் இப்போ இந்த QR 661 டோஹா 27-29 செக்கின்ல நிற்கிது. வந்து அவங்கள ஜூம் பண்ண பின்னுக்குள்ள தெரியுதான். அவங்கள என்ன ஜூம் பண்ண நான் அவங்கள ஜூம் பண்ண சரி மாறி மாறி எல்லாருக்கும் சரியா அனுப்பு. செக்கின் லைன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசைது இல்லை கொஞ்சம். இந்த எங்களுக்கு பக்கத்து ஃப்ளைட் அது என்ன ஃப்ளைட்டுன்னு தெரியல. நியாயமான சமமாக கிடக்கு. இந்தாப்பா அவங்களும் வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. Yeah, we know. Sometimes luggage, right? Yeah. So, yeah. Take it. Yeah. You don't have to bag it in my day. ஓகே போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. தம்பி அதை சொல்லிட்டு போ. ஹலோ ஆமாடா பழக்கிறேண்ணா. ஹலோ சரி நான் போயிட்டு வரேன்டா. டே எங்கடா வாக்கர். சரி கவனம் கவனம் போயிட்டு வாங்கடா. ஓகே ஓகே பாய் பாய். எது பாய் அக்னிங்கடா அக்னி. சரி கவனம் பாயா. ஓகே பாய் பாய். சரி பாய் பாய். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போர்டிங் பாஸ் எடுத்துட்டு அப்படியே போய் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு கேட்டுக்கு போனோம்னா சரி. இந்த
மேலே இருக்குது குடியகள் ரெண்டு எல்லாம் நாங்கள் போன முறையை வந்து எல்லாம் காட்டியிருப்போம். ஸோ இங்கே தான் வந்து இமிக்ரேஷன் அதை முடிச்சிட்டோம்னு சொன்னால் சரி. கொஞ்சம் கேட்பாங்க அதையும் போகிறீங்க அப்படி இப்படின்ட்டு அதை முடிச்சிட்டோம்னு சொன்னால் சரி. பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், அதை வந்து முடிச்சிட்டோம்னு சொன்னால் சரி. இதுக்குள்ளே நாங்கள் காணொலி எடுக்கலாது. அப்படியே அங்கால போயிட்டு அப்படியே டியூட்டி ஃப்ரீயை காட்டிட்டு கண்டினியூ பண்ணிட்டேன்னா இமிக்ரேஷனில் என்ன வைக்கணும்னு பார்ப்போம். கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறோட் होती है ना वीज़ा होती है ना. नहीं मैं विजिट है. हाँ मैं यहाँ पे रिलेशंस लाइन में एगोल लेने स्विस इंदला है ना एगोलो एगोल लेते कि मम्मी मैं इंदला है ना गीला मैं सत्या किंदला है ना है. हाँ लंगावे मम्मी मैं यूट्यूब वीडियोस कर रहा हूँ या मंकी बार में यूरोप की इलावा ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி இமிக்ரேஷன் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கேட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். சரியான டயர்டால் எல்லாமே வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டுது. இதுதான் ஸ்ரீலங்காவோட டியூட்டி ஃப்ரீ பாருங்க. இப்போ நம்ம இங்கே ஒன்றும் வாங்க போகிறது இல்லை. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இமிக்ரேஷன் முடிஞ்சு வந்து நாங்கள் இப்போ கேட்டுக்கு வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். ஒரு ஷொக்காக வந்துட்டு கேட்டாங்களே என்னத்துக்கு இந்த நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு மாதிரி, ஷுவராக அவசித்தானோ அப்படின்னு மாதிரி. இப்போ நான் வந்து 100% ஷுவர் அப்படின்னு சொல்லையும் நார்மலாக வந்து கேட்டு வீசா எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துட்டு விட்டுட்டாங்க. இப்போ நம்ம கேட்டுக்கு போயிட்டோம்னு சொன்னால் ஓகே. ஸோ அதுக்கு முன்னம் இதான் வந்து டியூட்டி ஃப்ரீ ஏரியா நம்மளோட ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டு. ஸோ அதே வந்துட்டு பாருங்கள், நான் வந்து இங்கே எதுவுமே வாங்கிட்டு போகிறது இல்லை. நார்மலாக வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த டொமினோஸ் பீஸா அப்புறம் வந்து சாப்பாட்டு கடைகள் அப்படி அந்த மாதிரிக்கெலாம் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் டாலரில் தான் வந்து பே பண்ணலாம், ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் பே பண்ணலாம் நினைக்கிறேன். போன முறை அதுக்கு முதல் முறை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதோ வாங்கின ஞாபகம் இருக்குது. நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கா நார்மலாக ஃப்ளைட் நிற்கிற ஏரியாக்களை வந்துட்டு காட்டிக்கின்னு வரோம். எங்களோட ஃப்ளைட்டு எங்கே நிற்கிறேன்னு பார்ப்போம். கடவுளே, இந்த ஏர்போர்ட்டுக்கு வரப்பட்ட பாடு என்ன ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். இந்த கட்டார யாருவே உண்டு ஐ திங்க் வெளுக்குடுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் இல்லைன்றது உண்மைன்னு பார்த்தீங்களா. இந்த அப்படி ஒரு வாகனம் தான் தள்ளும் ஃப்ளைட்டை பின்னுக்கு. அந்த அங்கால நிற்கிறேன் எங்களோட ஃப்ளைட் வந்து நம்ம போகிறது. பார்க்க வந்துட்டு சின்ன மாதிரிக்கா நான் இதில் போகிற ஆக்களோட பிடிக்கலாம் தெரியும் அந்த ஃப்ளைட் எவ்வளோ தூரம் இது ஒரு பெரிய ஃப்ளைட்டாக இருக்குண்டு. அதே மாதிரி இங்கால ஃப்ளைடு வாய் ஒன்று நிற்குது. சமயம் வந்துட்டு அவ்வளோ தான் நிற்கிறாங்க. அப்படியே சொன்னால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒன்று நிற்குது. சந்தோஷமாக இருக்குது. வந்து நிறைய நாளை அப்புறம் வந்துட்டு வெயில் இருக்கிறத பார்க்க. கொஞ்சம் நாளாக இலங்கையை போட்டு மழை படுத்தி விட்ட பாடுன கடவுளே, கடவுள் தான் காப்பாற்றினார். இந்த இடத்துக்கு நாங்களுமே வர எவ்வளோ கஷ்டப்பட்டோம். புதுசாக நிறைய விஷயங்களை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்களுமே அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் பார்க்கலாம் அழகா. ஐ திங்க் இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃபுக்கு வந்துட்டு ரெடி ஆகுதுண்டு. ஓகே, நான் இதில் வெயிட் பண்ணான்னு வந்துட்டு ஃப்ளைட் ஏதாவது டேக் ஆஃப் ஆகி நான் இல்லாட்டி லேண்ட் ஆகி நான் காட்டுவோம்னு சொல்லி நான்
ஆகிற சில காணையில் நாங்கள் இப்போ எங்களோட கேட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டு மிச்ச வேலையை பார்ப்போம். ஃபேஷன் கஃபே அப்படின்னு ஒரு பெரிய கடை உண்டு. அப்படியே பார்த்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் வர டைமில் எங்கேயாவது போயிட்டு இந்த வெல்னஸ் ஃபிக்ஸ்ன்னு சொல்லி மசாஜ் பண்ணுறாங்க, வச்சு ஃபுட் மசாஜ், காலை கையை கொடுத்துட்டு இருக்கலாம். நீங்களுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவும் ட்ரிங்க் ஒன்று அடிக்கலாம் பார். मिक्स फ्रूट जूस है, मिक्स फ्रूट जूस है पड़िए। हाँ तुलसी आई लेकिन डॉलर क्या दे हाँ है डस्टबिन दिया ना हाँ सर இந்த ஐட்டம் இதுலேயே எழுதி கிடக்கு 140 ரூபாண்டா. நான் உள்ளுக்கு $1 விற்கிறான். லைட்டாக தண்ணியோட இருக்குது. இப்போ குடிச்சிட்டு போவோம். என்னதுக்கு என்ன சண்டை நடக்குது? என்ன கேட்டு 6லேருந்து 14 இடது பக்கம் இருக்குது. ஸோ அதுக்கு போகிறது மட்டும்தான் இப்போ நம்மளோட வேலை. இந்த இந்த மாதிரி தான் இப்போ அடுத்தாட்டமாக டோஹாலையும் போய் நம்ம கேட்டு அடி ஓடணும். இடது பக்கமாக போகணும்னா நான் சொன்னது சரிதான். அதில் நிற்கிற ஹட்டார் ஃப்ளைட் தான் எங்கட இப்படியே போய் கேட்டை கண்டுபிடிச்சி இருந்துட்டோம்னு சொன்னால் வீட்டுக்காரருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி போட்டு சரி வெளுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அப்படியே நடந்துன்னு போகலாம். அதடி நடக்க கஷ்டமானாக்கள் நின்றாலும் சரி தான் அதுவே கொண்டு போவோம். ஆனால் சரியான ஸ்லோவாக போகும். அதால் அதில் ஹெல்ப்போட நம்ம நடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி. கேட் 8 to 14 எல்லா தொங்கலில் இருக்குது. அங்கே இருந்தாலும் நாங்கள் பார்க்கலாம். ஃப்ளைட்ஸ் வந்துட்டு போகிறது 12-14 கேட் இருக்குது. ஸோ ஃபைனலி வந்தாச்சு கேட்டுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலி எல்லாம் வந்து முடிச்சு கடைசியாக வந்துட்டு செக்கிங்காண்டி ஷூ கூட கழட்டி கொடுத்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கேட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாங்களுமே போகணும். போய்ட்டு கருத்து சொல்லிட்டு போவோம். அண்ணனுக்கு சரி டைம் இருக்குது தானே, இன்னும் 3/4 நேரம் இருக்குது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு. அம்மா கடை சொல்லுவோம் ஃபஸ்ட்டு.
இதுதான் நான் ஸ்ரீலங்காவில் நிற்கக்குள்ள கதைக்கிற கடைசி கோள்களாக இருக்கும். இனி நார்மல் சிம்முக்கு கோலும் வராது. ஆள் அப்படியும் கோவமாக தான் இருப்பா. ஆன்சர் பண்ணப்படுவதியா? அம்மாவோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணிக்கு நினைஞ்சு அந்த ஆன்சர் பண்ணுற கீ வந்துட்டு அதை அமர்த்தினால் வந்து ஆன்சர் பண்ணப்படுதில்லை. யாரு கடி சொல்கிறது? பெரியக்காக வந்து அடி சொல்லுவோம். எல்லாத்த ஃபோனும் கோலிங்க தான் போகுது. அப்போ நீ ஃப்ளைட்டுக்கு போயிருந்தான் கோல் கேட்க வேண்டாம். எல்லோரும் போகிறாங்க. 77 109 இடத்துல அப்போ இந்த போர்டிங் பாஸ் வாங்குறாங்களா? ஐயோ. ஹலோ. ஓம் ஓமக இன்னும் மேலே இல்லைக்கா, இன்னும் மரமத்தியாம இருக்கு. ஓ என்ன அம்மாண்ட ஃபோன் என்ன அந்த ஆன்சர் பண்ணப்படுது இல்லையோ? யார் நீங்க கேட்பாங்க? என்னையா சோன் 2 சோன் 3 என்ற ஒன்றும் வழங்குதில்லை. சோன் 2 இடையிலானே ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்த அதுதான். நீங்கள் எங்கேயா வேணும் கட்டா? பார்க்குற எந்த இடம் நீங்கள்? கொழும்பு. என்ன மழையா கொஞ்சம் நாளா போட்டு வாட்டி விட்டு தானே. நான் வந்து கட்டா தான். யா கட்டா போயிட்டாங்கால பிரச்சனை இவங்களுக்கு தான், சந்தோஷம் இவங்களுக்கு தான். நான் ஏர்லைன்ஸ் சொன்ன ஒழுக்கிட போகலக்கா. அப்போ என்ன நீங்கள் வேலையோ? வேலையா? கொழும்பு அங்கே இருக்கிற? பானந்தர். ஓகே. One week. Thank you. Join us this way, the window seat. Thank you so much. Hello gentlemen, good morning. 38. So 38 you go straight. Okay, thank you so much. நம்மளோட சீட்டில் மட்டும் இன்னும் யாரும் வரல. அப்போ 8000 அது நம்ம யூடியூப் நம்ம அதில் சர்ச் பண்ணுறது என்னென்ன வரும். மறுபடியும் பழைய ஞாபகங்கள் வருது. அப்பா வெளிச்சத்தை கூட்டோண்டியா இப்போதான் இதால் தெரியும் அந்த மாதிரி ஆத்தர் ஃப்ளைட் உண்டா.
என்ன பின்னு நடக்குது? ஓகே ரைட். Pensa che si è chiuso qui. இந்த படங்கள் எல்லாம் ரைட். இனி நம்மளோட கூட்ட காட்ட வேண்டியான். ஹலோ. யாருக்கடி சொல்றது? வாட்ஸ்அப்பில் ஹோல் வந்து அம்மா தான் எடுத்துக்க அவ்வளோ இருக்குது. அம்மாவுக்கு சொல்லிட்டு வரக்கிட்ட தான் திருப்தியாக இருக்குது. ஹலோ ஓம். மாமா ஓமடி இப்பான் வந்தான். இன்னித்தான் எடுக்க போகிறான். என்ன? ஓம் 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 ஓம். பாய் சொல்லுங்க பக்கண்டு. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப். பா போடி வா. அது அம்மாங்க அம்மா இந்த அம்மா அடிக்கிறேன். அம்மா அடிக்கிறேன் பருவார். ஓம். ஓ எங்க கூட இருக்கா? ஹலோ ஓமண்ணா, இது இப்போதான் ஒரு மாதம் டிலே. இப்போதான் ஏறினாங்களையும் தான் எடுக்க போகுது ஃப்ளைட். ஓ சரி அண்ணா, இன்னும் 5 மணி நேரத்தில் போய் இறங்கிடுவேன். நாங்கள் இறங்கி போட்டு சொல்கிறேண்ணா. ஓகே ஓகே. Infatti la Lorena è uscita perché scrive un messaggio. என்ன பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வெள்ளைக்கார அக்காக்கள் வராங்க. கொஞ்ச நேரம் போக அவங்களோட காய்ச்சிட்டு போனால் பொழுது போகும். ஹலோ ஓ அம்மா அடுத்த வாரம் சொன்னான் வெளுக்கிட போகிறான்ண்டு. அப்போ கவனமாக போயிட்டு வான்ட்டு சொன்னேன். பொக்கண்டு பாய் சொல்லுங்க. ஓ இஞ்சி போய் என்ன பக்கத்தில் 2 வெள்ளைக்கார அக்காக்கள் இருக்கணும். 10 மதியானம். ஓ என்ன விட்டுட்டு இவங்க விளக்கிட்டாங்க. இவங்களுக்கு அடிக்கும் போற. அப்படியே கவிதாசுக்கு அடிப்போம் போற. அப்பாவுக்கு அடிப்போம் போற. அது பண்ணுவோம் போற. என்னண்டு? ஓ இல்லை அது பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் ஓகே. உங்கள் மழை பெய்யுதா இப்போ? இந்த மாமா கூப்பிட்றான் பார்த்தீங்களா? பொக்குண்டு கூப்பிடுங்க. மாமா வாவ். இது வேற நப்பா எடுக்கிற இல்லை பொருவார். அதான் ஜது கடிம்பூர். ஓமடா ஓ சரி. நான் அம்மாவுக்கு அடிக்கும் கூட அடிக்கிறேன். டென்மார்க் அம்மாவுக்கு ஒரு அடிக்கும். பாய் 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 போகணும். பாய் பாய். எது நான் பாய் சொல்லுவேங்க வீடியோ. பாய்.
ஓகே ஃபைனலாக டென்மார்க் அம்மாவுக்கும் சொல்லிட்டோம்னு சொன்னோம். ஓகே ஹலோ. ஓ இப்போ தான் நம்ம ஏறினாங்க 1 hour டிலே தானே. ஓ இப்போ தான் ஏறினாங்க. அதுதான் இதை ஃபுல்லாக விட்டு நிறுத்துற இல்லை. இப்போ ஃப்ளைட் எடுத்தால் படுக்க தான் இருக்கு. 5 மணிக்கு எல்லாம் படுக்கலாம் தானே, பேசாம சாப்பிட்டு படுத்தீங்கன்னா பிரச்சனை. அதுதான் சாப்பிட்டு படுத்தா டோகால இறங்கி நீ அடுத்தது பார்க்கலாம். அதுல எத்தனை மணிக்கு டிரான்சிட்? டோகால டிரான்சிட் 5 மணிக்கு ஆகுமா? அதுல 5 மணிக்கு நிக்கணும். அப்ப நீ சுத்தி 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 நல்ல முதல்ல எடுத்தனி என்ன வீடியோ அதுல டோகால எடுத்தா இருந்தாங்க குறைவு தானே. சுற்றி சுற்றி எடுப்போம் பம்பளா டோகா ஏர்போர்ட் தெரியா இடத்து. இப்போ என்ன அங்கதாங்க உங்களுக்கு நிக்கிறேன் வரும்பா சொன்னா சந்தோஷப்படுவேன். ஓ சொல்லி விடுங்க. ஹலோ வணக்கம். நன்றி நன்றி. டோஹால இறங்கிட்டு கதைக்கிறேன். ஓ இனித்தான் நாங்கள் எடுக்க போகுது 1 hour டிலே. இப்போ தான் ஏறினாங்க. சரி ஏண்ணா. ஓகே ஓ ஓ ஓ நான் இறங்கிட்டு அடிக்கிறேன். 5 மணி அதை மெசேஜ் போடுறேன். ஓகே பாய் 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 பாய். சரி அம்மா என்ன. ஓகே பாய். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ தலைகளுக்கு மத்தியில் வந்து இந்த பயணம் வந்தது. மழை ஒரு பக்கம், வெதர் ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் குழம்பி கொண்டுண்டது. நிறைய எதிர்ப்புகளை தாண்டி வந்தது. நல்ல மாதிரி வந்துட்டு போய் முடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக போகணுன்னு நம்புகிறேன். அதே நேரம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எங்கே போகிறோம்ன்ற ஒரு ஐடியாவே இது வரைக்கும் வந்திருக்காது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸாக அதை சொல்லுவோம் அப்படின்னு நான் வந்து வச்சுருக்கேன். அப்படியும் டோஹா ஏர்போர்ட்டில் வந்து சொல்லத்தான் போகணும். ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகின பிறகு வந்து மேலே ஒரு கொஞ்சம் தூரம் எடுப்பேன். வந்து அதுக்கு பிறகு சொன்னால் சாப்பிடக்குள்ள ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டு எடுப்பேன். அங்கால வந்துட்டு மோஸ்ட்லி நான் படுத்துகிறேன். உண்மையிலே வந்துட்டு பயங்கர டயர்டாக இருக்குது. அடுத்த ஏரியா போகும்போது வந்து சொன்னால் புது ஏரியான்றோடைய நம்ம காட்டலாம். இங்கே பாருங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உண்டு. அவ்வளோ பெரிய ஃப்ளைட். என்னடா இப்போ முன்னுக்கு குரு நிறுத்தணும் போகுது. வானத்தில் பறக்க சின்ன நாயகம் என்ன பெருசுன்னு பார்த்தீங்களோ. டயரை பார்த்தீங்களா. வாவ். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உண்மைக்கும் நல்ல ஒரு ஃப்ளைட் தான் பயணங்களுக்கு. ஓகே நேரம் வந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:13 12:15 வந்துட்டு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிரும். இன்ஜின் சவுண்ட் எல்லாம் மாறுது பாருங்க. நல்ல ஒரு வெதர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது. ஓ மை காட். சட்டைகளில் ஏற்படுற மாற்றத்தை பார்த்தீங்களா. இன்றைக்கு தான் பகல் டைம் ஃப்ளைட் வரைக்கும் ஒரு பெரிய ஃப்ளைட் உண்டு. இதுக்கு முதல் வந்து ஸ்பைஸ் ஜெட் ஃப்ளைட் வந்துட்டு இருக்கும். ஐட்டம் படுக்கிட போகும் அப்படி இருப்பா. ஓ மை காட். எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி இருக்குது. ஓகே இருக்குதாண்டு. இந்த சட்டையிலே ஒரு ஆள் இருக்கலாம் போலப்பா. ஒரு ஆள் இல்லை ஒரு பெரிய படையே இருக்கலாம் போல. ஸோ வந்து ஃபைனலி ஃப்ளைட் வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டது. ஸோ எங்களுடைய அடுத்த 3வது இன்டர்நேஷ்னல் பயணம் வந்துட்டு
இன்றைய தினம் வந்துட்டு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையாக பெருமையாக இருக்குது வந்து. இன்னும் சற்று நிமிடத்தில் வந்துட்டு பறக்க போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷம். ஸோ என்ன நடந்தாலும் வந்து கர்த்தர் வந்து கூட இருப்பாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கடவுள் தான் வந்துட்டு பயணத்தை வழி நடத்தணும். ஸோ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நாங்கள் டோஹாவில் போயிட்டு லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கடவுளை வந்துட்டு வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொரு முறையும் நான் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நேர ஒரு கொஞ்சம் தூரம் நூறத்து போய் ஒரு கார் லெஃப்ட் எடுத்து திரும்பிட்டு ஸ்பீடை கொஞ்சம் கூட்டிகிட்டு தான் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகும். இன்றைக்கு வந்துட்டு பகல் டைம் வந்துட்டு ஆகிறதால நாங்கள் அழகாக வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்துட்டு கொஞ்சம் தூரம் மேலே உயர்ந்தோடனே வந்துட்டு ஸ்ரீலங்காவோட அந்த கண்டிஷன், அதாவது வந்து ஆஃப்டர் த டிசாஸ்டர் அந்த சைக்ளோனுக்கு பிறகு உயரத்துலேருந்து பார்க்கக்குள்ள என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்துட்டு இன்றைய தினம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்று சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க வந்துட்டு ஸ்ரீலங்காவே வந்துட்டு வெள்ளக்காடாக இருக்கிற மாதிரி வந்து. அப்போ எனக்குமே விருப்பமாக இருந்தது ஒரு ட்ரோன் ஒன்று ஏற்றி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை நம்ம லைவாகவே வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் நிற்கிற மாதிரி சாதாரணமாக இல்லை, பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வந்துட்டு போயிட்டு தான் வந்துட்டு ஓடி ஸ்பீடை வந்துட்டு கூட்டி இந்த ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆனது பாருங்க. இந்த செட்டை ஆடுறத பார்த்தா பயமாக இருக்குது. பட் ஆனால் எத்தனை பயணங்களை பார்த்துருக்கோம் இந்த ஃப்ளைட் வந்து. இட்ஸ் டைம் டு டர்ன். நினைக்கிறேன் வந்துட்டு திரும்ப போகிறேன். திரும்பி நான் வந்துட்டு இழுக்கத்தான். திரும்பின கையோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பீடில் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிறத வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்க ஒரு சின்ன ஒரு ரன்வே மாதிரி இருக்குமான்னு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடம் தேவை இந்த ரன்வேக்கு. இது எல்லாமே வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என்னுடைய ஒரு அந்த மனசில் தோணுற எண்ணங்களை வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு டேக் அப் ஆக போகிற ட்ராக் வந்து. இதில் அப்படியே நீளத்துக்கு எடுத்து அதை அப்படியே எழும்பிடுவார் மேலே. ஆனால் ஓடு பாதையில் கொஞ்சம் தண்ணி நிற்குமா போல இருக்குது. இந்த பாருங்க, ஸ்பீடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இனி இப்போ போகிற ஸ்பீட் வந்து இந்த ஓ மை காட், இந்த பார்த்தீங்களா செட்டை வந்து கொஞ்சம் அந்த காற்றை போக விடாமல் அமர்த்துது. ஸோ ஃபைனலி வந்துட்டு டேக் அப் ஆக போகுது. இன்னும் வந்துட்டு சில வினாடிகளில் வந்து. ஸோ எல்லாருக்குமே வந்து நன்றி. ஃபைனலி வந்து சொல்ல வேண்டியது பபாய் ஸ்ரீலங்கா அப்படின்னு தான் வந்து. ஸோ வந்து சொல்லிட்டு வந்து நாங்கள் கிளம்புவோம். ஸோ கவிதாஸ் அக்கினியாக்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேக் அப் ஆக போகுது. ஓ மை காட் ஆயிடுது. ஓ மை காட், வாவ். இனி ஒரு 5 மணி நேரம் வானத்தில் தான் அப்படி இந்த. ஸோ மேல் எழுப்பின அப்புறம் தெரியும் வந்துட்டு இந்த டிட்பா புயல் எஃபெக்ட் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓ மை காட், அப்படியே திருப்பி அடிக்கிறேன் ஃப்ளைட்டு. என்ன வெயில இருக்கு. எந்த மூணு தான் அந்த தெரியுது.
வேறு எதுவுமே தெரியுதில்லை. ஃப்ளைட் ஒரு ஆங்கிளில் வந்துட்டு எழும்புறோடைய நிறத்தை காட்டி தான் இருக்குது. எட்டி பார்த்தா தான் தெரியும். இப்படி மெட்டு பக்கம் திரும்ப தான். ஓகே, ஸோ ஃபைனலி வந்து ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிட்டுது. ஸோ எல்லாருக்குமே நன்றி. நம்பியாக்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த டைமில். கண்டிப்பாக வந்து அடுத்த முறை அவங்களோட பயணம் செய்யணும். ஸோ ஃபைனலி வந்துட்டு டேக் ஆஃப் ஆகி இப்போ ஒரு எத்தனாயிரம் ஃபீட்டுக்கு மேலே போகிறோம். இங்கிலீஷ் கேமரா வியூஸ் பாப்பா. இப்போ பகலன்றால் ஒன்றும் தெரியுதில்லை. யூடியூப் இன்னும் 4 மணித்தியாலம் 21 நிமிஷம் இருக்குது அப்படின்னு காட்டுது. இப்போ பார்ப்போம். ஸோ போன முறை வந்துட்டு யூரோப் போன ஞாபகம் தான் எனக்கு வருது. இந்த முறையும் வந்து இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், கொழும்புலேருந்து இப்போ நம்ம டேக் ஆஃப் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு டோஹாவுக்கு போகணும். இன்னும் 4 hours ஜேர்னி. ஸோ அடுத்ததாக வந்து இங்கேருந்து நம்ம வந்து இங்கே போகிறோமா அதில் வந்து இந்த இதுக்குள்ளே தெரியல எங்கேயாவது போகிறோமா, இல்லை வந்து இங்கேன்னு எங்கே சரி போகிறோமா இல்லை இங்கே போகிறோமா அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. சரியா? எப்படி வந்து எப்படி போகிறோமா இல்லை இப்படி போகிறோமா. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சரியான மாதிரிக்கு நித்திர தூக்கம். இரவு ஃபுல்லாக நித்திர முடிச்சு கொண்டு வந்தது அந்த வெதர் சுச்சுவேஷனால். ஸோ அதால் வந்து நான் கொஞ்ச நேரம் படுக்க போகிறேன். சாப்பாடு வரைக்குள்ளே எழும்பி காட்டுறேன். பாய். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டுக்கான டைம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டுக்காண்டியே வந்துட்டு ஃப்ளைட் பார்த்து புக் பண்ணுவாங்க. முக்கியமாக காலையில் ஹைக்கில் வந்துட்டு ஒரு அண்ணா சொல்லியிருந்தார், ஏஆர் அரேபியாலாம் வந்து சாப்பாடு வந்து நம்ம பே பண்ணி தான் சாப்பிடணும், தரைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்து கட்டாரையாரே கிட்டத்தட்ட எல்லாம் சேம் தான். அதோட ப்ரைஸோட பிளேக்குள்ளே இதோட ப்ரைஸ் வந்துட்டு நிறையவே டிஃப்ரெண்ட், டபுள் மடங்கிலும் கூட. அப்போ இது வந்து நம்ம பே பண்ணி சாப்பிட்றதுக்கு சம்மந்தம் கிட்டத்தட்ட. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பனிஸ் ஐட்டம் மாதிரி ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு அதை வந்துட்டு சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட போன முறை வந்து யூரோப்புக்கு நம்ம போய்க்குள்ளே வந்த அதே சாப்பாட்டு டிஷ் தான் வந்து இந்த முறை. முப்பத்தி 8,000 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஸ்டேபிளாக ஓடிக்கொண்டிருக்கிற ஃப்ளைட். இல்லாட்டி நாங்கள் இப்படி வச்சு சாப்பிடாது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து சிக்கன் ரைஸ்.
மிக்ஸ் சிக்கன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன முறை வந்த மாதிரி தான். இது வந்து லைக் ஒரு ஊறுகாய் மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அக்காக்கள் வராங்க வந்து. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல், என்ன சொல்கிறது, அதாவது அவங்க 2 பேரும் நல்லா காய்ச்சி ஃபன் பண்ணிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் மாதிரி கிட்டத்தட்ட 38,000 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளைட் வந்துட்டு பறந்துன்றது. இப்போ சரி அரைவாசி தூரம் இன்னும் வரையில. நம்ம சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சிக்கன் பிரியாணி வந்து நல்லா இருக்குமே. நல்ல சிக்கன் பீஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. சிக்கன் பீஸ் வேறு இல்லைன்னு அமர்த்தி விட்டோம்னு சொன்னால் சட்டை ஃபுல்லாக பறந்துடும். பார்த்தீங்கன்னா ஒன்றும் கதைச்சு கொள்ளையிறாங்க. ஏன்னா நான் கதைக்க கொள்ளைய 2 பேரும் என்ன தான் பார்க்குற அளவே அந்த மாதிரி இருக்கான். சொன்னால் பாயாசம் மாதிரி ஒன்று இருக்குது. போன முறை நாங்கள் அடிப்பம் வந்து மேங்கோ பாயாசம் அப்படின்னு சொல்லி, இது வேறு லெவலில் இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது இந்த மேங்கோ பாயாசம். உண்மையிலேயே பெருசாக நம்ம கதைக்க வர்றதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால் போன முறை வந்துட்டு இதே மாதிரிக்கு வந்து பயணம் செஞ்சபடியாக சேம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெஜிடபிள் சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. அவங்க அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இதை வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் இதை சாப்பிட்டுட்டு அதை வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான் என்னில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். லைக் என்னென்னா ஃப்ளைட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லாமல் வந்துட்டு போய் கொண்டிருக்கேன். ஆறு மணி நாட்களில் வந்து இவ்வளோ பயன்தான் ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகக்குள்ள வந்து. பட் இப்போல்லாம் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. இதுவும் போன முறை வந்து நான் காட்டியிருப்பேன். லைக் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் கலந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட், ஒரு புளிப்பு மாதிரி. இதை தான் அவங்க ஃபர்ஸ்ட்டாக ஜூஸ் பண்ணி சாப்பிட்டாங்க பக்கத்தில் இருக்கவங்க. நல்ல வெள்ள முகில் கூட்டம் அதுக்கு மேலாக பறந்தாண்டு கொண்டாங்க. நித்திர தூக்கம்ன்றால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக காய்ச்சி கொண்டு இல்லாமல் இருக்குது. எனிவே இங்கே பாருங்க, தான் நாங்கள் இப்போ சாப்பிட்ட ஃபுட் வந்து
ஸோ எல்லாமே வந்து சாப்பிட்டோம். அதே மாதிரி இருந்தால் ஃப்ளைட் வந்துட்டு என்ன மாதிரி போய்கொண்டிருக்குது அப்படின்ற மேப் வந்துட்டு இதாக அடுத்தது பாருங்க. Yeah, 922 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இன்னும் 2.3 மணி நேரம் வந்துட்டு இருக்குது. எங்களோட பயணம் வந்துட்டு நிறைய வர இருக்கு. முப்பத்தி 8,000 அடி உயரத்தில் வந்துட்டு பறந்துட்டு ஃப்ளைட் வந்து இன்னும் அரைவாசி தூரம் கூட போயில கூட தூரம் தான். இன்னும் அரைவாசி தூரம் போன சமன் இன்னும் அரைவாசி தூரத்துக்கு மேலே போயிருக்குது. இங்கேருந்து விலகிட்டாங்க. சரியான நடுக்கடலுக்கு மேலே வந்துட்டு பறந்துருக்கோம் பாருங்க. அப்படியே போயிட்டு இந்த துபாயெல்லாம் தாண்டி நம்ம வந்து டோஹாவில் போய் இந்த இடத்துல நாங்கள் லேண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பகல் டைம் உங்களுக்கு டோஹா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமன்றதில் கொஞ்சம் சந்தோஷம். ஓகே, அப்படியே நான் வந்துட்டு பவுஸ் பண்ணுறேன். டோஹாவில் வந்துட்டு லேண்ட் பண்ண பிறகு லேண்ட் பண்ணக்குள்ளே நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் போன முறை காய்ச்ச மாதிரி தான் கொஞ்சம் டல்லாக இருக்கபடியாக வந்து சந்தோஷமாக காய்ச்சி கொள்ளலாம் இருக்குது. டல் மீன்ஸ் நிற்கிற தூக்கம். ஸோ நான் வந்து வச்சுட்டு தூங்க போகிறேன். எழும்பிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் ஃபைனலி டோஹா வந்துட்டு நெருங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்சம் டைமில் வந்துட்டு லேண்ட் ஆயிரும். இன்னும் 909 மீட்டரா 1460 கிலோமீட்டரா ரெண்டா தூரமே. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது வந்துட்டு லேண்ட் ஆகிறதுக்கு. தண்ணி அப்படிங்கிறோம். காது உடைச்சி குரலும் உடைச்சிட்டாப்பா. ஏசி தான் பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லேண்ட் ஆகிறோம். வாங்குவோம். இது ஒரு தீவிரப்பா. ஓகே, ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து லேண்டிங் இப்போ வந்து ரெடியாக வந்து பாருங்க. அந்த செட்டே வந்துட்டு மேலே லைட்டாக விரிக்கிற மாதிரி தெரியுது. வந்து அதுக்குள்ளால வந்து காற்று வழியில் போகையும் வந்து ஃப்ளைட்டின் உயரம் வந்து சடனாக ட்ராப் ஆகுது. ஹோட்டலில் நல்ல வெயில் தான் அடிக்கிறேன். முகில பார்த்தீங்களா அப்படி இருக்கு. பிடிச்சி வச்ச பிள்ளையார் கிடையாது. நல்ல ஒர்க்காக இருக்குது. வந்தாலும் இங்கே தீ ஒன்று சரியா இலங்கை இந்த ஷேப்பில் இருக்க மாங்காய் மாதிரி. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்துட்டோம் ஃபைனலி வந்து டோஹாக்கு. இன்னும் வந்து 7 நிமிஷத்தில் வந்துட்டு லேண்ட் ஆயிடும். 1000 மீட்டர் உயரத்தில் வந்து இப்போ நிற்கிது ஃப்ளைட் பாருங்க.
இனி பார்த்தா வந்து எங்களுக்கு கட்டார் தெரியும் டோகா என்ன வெயில்றாப்பா. இறக்கைகளை வந்துட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, லேண்டிங் தாண்டி சொட்டே தான் இருக்குது எல்லாமே. நல்லா கீழே ப்ராப்பராக உயரம் 169 மீட்டர் வந்துட்டு உயரம். பார்த்து கொண்டிருக்க அப்படியே லேண்ட் ஆயிரும். நேத்தம் வந்துட்டு பகல் டைம் வந்துட்டு டோஹாவில் வந்துட்டு லேண்ட் ஆக போகிறோம். அடுத்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்களை காண்றது வந்துட்டு அரிதாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ கணிசமான கீழே வந்துட்டோம். பாருங்க, அதில் ஒரு போட் ஒன்று போகுது வந்து கடலில். ஸோ நிறைய நாளைய பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து டோஹாவுக்கு பகலில் வந்துட்டு லேண்ட் ஆகிறோம். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குமென்று நினைக்கிறேன். ஐ திங்க் போன முறையும் அப்படி தான், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்ல ஒரு வெயில் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. போன முறை வந்து நாங்கள் நைட் தான் வந்து லேண்ட் ஆனாங்க. இந்த பார்த்தீங்களா டோஹா வந்துட்டு தெரியுது, டோஹாவோட நிலப்பரப்புகள் வந்து தெரியுது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆயிடும். குரலும் அடைச்சி போயிட்டாப்பா குளிருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்படியான ஒரு கோடுகள் மாதிரி இடங்களை காணக்கூடிய மாதிரி, லைக் அந்த தனுஷ்கோடி ஏரியாவில் மாதிரி. அதான் என்னென்று விளங்குதில்லை. இன்னும் 1000 கிலோமீட்டர்ஸ் ஆகணும். என்னத்தில் ஹார்ட் இருந்தது யாரை. ஸோ ஃபைனலி வந்து கட்டாரில் வந்து லேண்ட் ஆகிறோம். ஸோ லேண்ட் ஆகிற அந்த மோமெண்ட்டை வந்து பாருங்க. ஓ மை காட், ஓப்பா சொட்டையில் எப்படி எழுப்பி கொடுக்குது பார்த்தீங்கன்னா, பிரேக் அடிக்கவே இல்லை. என்ன வெயில்றாப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஃபைனலி வந்து வந்தாச்சு டோஹாவுக்கு. நீங்கள் அடுத்த பயணத்தை பார்க்கணும் போயிட்டு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டார் ஏர்வேஸ்க்கு நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து நிற்கும். பார்த்தீங்களா இந்த சட்டையில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு விரிங்கி ஒடுங்கன்ட்டு. டோஹா ஏர்போர்ட் ரன்வே பார்த்தீங்களா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இதை விட ஏர்போர்ட் இன்னும் க்ளீனாக இருக்கும். கட்டார் ஏர்வேஸ் ஃப்ளைட் தான் வந்துட்டு கூட நிற்கிது. ஆனால் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டாக கூட நிற்கிது இல்லை.
இங்கேருந்து ஏதாவது இறங்கி எங்கே போய் எங்கே ஏறுறதோ கடவுளே. இந்த அவதில் நிற்கிற அப்படியான வாயோண்டு நேரம் கொண்டே போட்டுவாங்க. நம்ம இறங்கி போக சரி. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்துட்டு லேண்ட் ஆகி எல்லாரும் வந்துட்டு ரெடி ஆகிறாங்க வந்துட்டு இறங்குறதுக்கு. ஸோ இவங்க 2 தான் என்ன பக்கத்தில் இருக்காங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் வந்துட்டு போகிறதுக்கு. இன்னும் சற்று நிமிடங்களில் நாங்கள் இறங்கிடுவோம். Take care, gentlemen. You do vlogging as well? It's for YouTube? Yeah. You have a YouTube channel? Thank you. See you soon. Yeah. இந்த ஃபைனலாக பார்த்தீங்களா ஹட்டர் யார் இந்த சீட்ஸ் வந்து எப்படி இருக்கு அந்த எல்லாம் டிஸ்பிளேயோட இப்படி வந்து ஏர் அரேபியாவில் இருக்காது. ஓகே ஸோ நாங்கள் வந்து இப்போ ஃபைனலாக டோஹாவில் வந்துட்டு லேண்ட் ஆகி வெளியில் வந்துட்டோம். என்ன சொல்கிறது, பயணத்தின் 50 நிறைவாயிட்டேன்னு சொல்லணும். ஒரு ஃப்ளைட் பயணம் வந்துட்டு நிறைவாயிட்டுது. இனி வந்து அடுத்த ஃப்ளைட் எடுக்கணும். எங்கே போகணும், எந்த கேட்டு போகணும் எதுவுமே இன்னும் பார்க்கல. பட் ஆனால் டைம் வந்து நிறையவே இருக்குது, 5 மணித்தியாலம். ஸோ வந்து நான் தாராளமாக எடுக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்டால் வந்துட்டு இறங்கி வரக்கு போட்டு ஏரியா மாதிரியே இருக்குது. இதே வந்து பார்க்க இந்த இடத்துல நடக்க ஆசையாக இருக்குது. வா எல்லாரும் போக வேண்டியாங்க. அவை வேண்டியெல்லாம் வேறு ஏதோ வழி இருக்க மாதிரி எல்லாம் சொல்கிறாளே, மேலால் போங்கோ அங்கே போங்கோன்ட்டு. ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. Okay, y'all enjoy. Ciao. ஓகே, ஹியர் த ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன். இங்கே தான் வந்து நாங்கள் பார்க்கணும் எங்களோட அடுத்த ஃப்ளைட் எத்தனை மணிக்கு இந்த கேட்லேருந்து. ஸோ லெட்ஸ் செக். போர்டிங் பாஸ் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ இந்த எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 Zone 1 QR 1341 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃப்ளைட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1341. அப்போ இதில் எங்கடா இப்போ நம்பர் அது 1341 காணவே இல்லையே. பார்ப்போம் ஃபோனுக்கு வைஃபை கனெக்ட் ஆகும்.
நிறைய வைஃபை வந்து ஃப்ரீயாக காட்டுதான் நான் கனெக்டாக இல்லையே. கனெக்ட் பார்ப்போம். டன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டார் நேரப்படி இன்னும் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலத்துக்கிட்டே இருக்குது வந்துட்டு. ஸோ அதாலேயும் இதில் வந்துட்டு உள்ள தாமதமாகலாம். ஃப்ளைட் நம்பர்ஸ் காணுமே. QR667. ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ டோஹா ஏர்போர்ட்டில் வந்துட்டு லேண்ட் ஆகிட்டோம். ஸோ அடுத்த ஃப்ளைட் வந்துட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதோடு வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். நம்ம வந்து அடுத்த போக போகிற நாடு எது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்க. அதால் தான் நான் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் நம்பர் சொன்னும் காட்டையில் அதில் வந்துட்டு இடம் விழுந்தபடியாக ஸோ வந்துட்டு கெஸ் பண்ணி எழுதுங்க. நான் இதிலேருந்து மற்ற வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன்.